நம்ம பண்ணிடலாம். அது ஒரு உத்தரவாதம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமான நம்ம டிஎஃப்ஓன்னு சொன்னாங்க. மரம் நடுறது. மரம் நடுறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது வரைக்கும் 7 லட்சம் மரம் தான் நம்ம நட்டுருக்கோம். அந்த பணத்தை நடுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மொத்த ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் டாப்பர். 7 லட்சம் பணத்தை நடுறது. ஸோ இதை வந்து இதோடு நிற்கக்கூடாது, இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. அது எப்போ நடக்கும் அப்படின்னு நம்மலாம் சேர்ந்து பண்ணுறது தான். இப்போ 2 பேரும் என்கிட்ட கேட்டுட்டீங்க. 2 பேரும் என்கிட்ட வந்துட்டு என்ன கேட்டு தங்க மனமும் சரி, அவங்க பரம்பூர் புடையவும் சரி, என்கிட்ட விதைகள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நடத்துக்கு வாய்ப்பு இருக்காதா? பனை விதை மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலும் எந்த மரம் தான் கொடுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்கள் 2 பேருக்குமே டிஎஃப்ஓ மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அது இல்லாமல் வந்துட்டு ஆர்டி டிபார்ட்மெண்ட், நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 2 பேரும் மட்டும் எனக்கு முடிச்சுட்டு அந்த லெட்டர் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கும் 4 நாளைக்கும் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துறேன். நாளைக்கு சொல்லுவேன், மண்டே டியூஸ்டே கொடுத்துறேன் உங்களுக்கு ஆர்டர். நீங்கள் நட்டுக்கலாம், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அந்த செடி பற்றி எடுத்துக்கிறேன், தனியாக கொடுத்துருக்கேன். நான் போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த 2 பேரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் நட ஆரம்பிச்சு. அப்படி நீங்களாம் நட்டிங்க அப்படின்னா என்னோட டார்கெட் அச்சீவ் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் டார்கெட் வச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றது டார்கெட். நீங்களாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதோட அதிகமாக விட்டுலாம். ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபாரஸ்ட் கவர் வந்துட்டு 3% தான், ஒன்லி 3%. ஓகேங்களா? நீல்கிரீஸ் வந்து 65%, நான் 3% வந்துட்டேன், அங்கிருந்து இங்கே வந்தாச்சு. ஸோ ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் தயவுசெய்து கொஞ்சம் மரம் நடுங்க. இது மட்டும் இல்லாமல் யாராவது மரம் வெட்டுறீங்க அப்படின்னா கிரீன் கமிட்டியோட பர்மிஷன் இல்லாமல் தயவுசெய்து வெட்டாதீங்க. அது நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக போட்டு கிரீன் கமிட்டியோட பர்மிஷன் இல்லைன்னா மரம் வெட்டுறதுக்கான பர்மிஷனே கொடுக்க மாட்டோம். அப்படியே வெட்டினாலும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறோம். ஸோ அந்தளவுக்கு சீரியஸாக நடந்துட்டு இருக்கோம். ஹைவேஸ் எடுக்கணும் அப்படின்னா 10 மரம் நட்டு ஜியோ டேகிங் பண்ணி ஃபோட்டோ கொடுத்தாதான் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்கப்படுங்க. இது இல்லாமல் ஒரு உர